தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி. தமிழக பாஜக தலைவர் பரிந்துரை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி. திருமாவளவன் சமீப காலமாகவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்துள்ளார். அவரை பின்தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்துள்ளன. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பது ஒரு நீண்ட கால ஆசை. இந்த சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று பாஜக பெண் தலைவர் பரிந்துரை செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பெண் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார். திமுக சமூக நீதி ஆட்சி நடத்துகிறது என்று சொல்லிக் கொள்கிறது. உண்மையிலேயே திமுக சமூக நீதியை கடைபிடிக்கிறது என்று சொன்னால், எஞ்சி இருக்கிற இந்த 6 மாதத்திற்காவது திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கி சமூக நீதியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக சமூக நீதியை கடைபிடிப்பதாக சொல்கின்றது. உண்மையிலேயே திமுக சமூக நீதியை கடைபிடிப்பது உறுதி என்றால், தலித் சமூகத்தை சார்ந்த திருமாவளவனை எஞ்சி இருக்கிற இந்த 6 மாதங்களுக்காவது துணை முதலமைச்சராக்கி அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று பாஜக பெண் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் நன்மனத்தோடு கூறவில்லை. திமுகவை உசுப்பேத்துவதற்காக, விடுதலை சிறுத்தை கட்சியை உசுப்பேத்துவதற்காக, திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்துவதற்காகவே அவர் கூறியுள்ளார். ஆனால் திருமாவளவன் உடனடியாக பதிலடி கொடுப்பார். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அது அனைவருக்கும் தெரியும். தனக்கு துணை முதலமைச்சர் பதவி மீது விருப்பம் இல்லை என்று கொடுப்பார். ஏனென்று சொன்னால், திருமாவளவனுக்கு இப்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் ஒரு 20 தொகுதிகளாவது திமுகவிடம் பெற வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். துணை முதலமைச்சர் பதவி இப்பொழுது கேட்க மாட்டார். தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைப்பார். தற்பொழுது திருமாவளவன் துணை முதலமைச்சராக்க பாஜக பெண் தலைவர் பரிந்துரை செய்துள்ளார். இது நன்மனத்தோடு பரிந்துரை செய்யவில்லை. கூட்டணியில் சிண்டு முடிச்சு விடுவதற்காகவே, திருமாவளவனை உசுப்பேத்துவதற்காகவே இந்த பரிந்துரையை செய்துள்ளார்.